ஆளை பார்த்தா பெரிய இடத்து ஆள் மாதிரியே தெரியுற. அப்புறம் இங்க எப்படி? நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எங்க அப்பா தான். என் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு விஷயத்துல ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்பா உங்க வீட்டில் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சந்தோஷமா இல்லையா என்ன? அந்த மாதிரி பிரச்சனை தான். தம்பி, என்ன பார்க்குற? குடிக்கிறியா? வாமா, நீ என் கூட வா. ஹலோ, 2 கிளாஸ் சாப்பிட்றியா? சாப்பிட்டா பிளாட்ஃபாரம் வாழ்க்கை பழகி போயிடும். என்ன சொல்ற? தம்பி, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும்னா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குவேன். என்ன தெரிஞ்சுக்கணும்? உன்னோட கதை தான். இங்க பாரு தம்பி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு இங்க உன்னோட காதல் கதை தான் என்னன்னு எங்களுக்கு சொல்லுப்பா. 1 minute. என்னோட கதை கொஞ்சம் பெருசு. நான் ஷார்ட்டா சொல்றேன், கேளுங்க. என்னோட அப்பா அர்ஜுன் தாஸ் இல்ல, அவர் இல்ல, அர்ஜுன் தாஸ் இல்ல, சௌமியா. நான் என் சௌமியாவை அதிகமா காதலிக்கிறேன், ரொம்ப அதிகமா. அப்புறம் அதுல அர்ஜுன் தாஸ், பிரீத்தி 2 பேரும் பெரிய பெரிய வில்லன். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? நான் சௌமியா கூட இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். பெரிய சண்டை வந்துச்சு, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பரவாயில்ல தம்பி, நான் இருக்கேன்ல. என்னோட இந்த உலகம் உங்க அப்பாவோட உலகத்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. தம்பி, நீ எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனை நாள் இங்கே இரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு சில நேரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னோட சௌமியா என்னால என் கூடவே ரோட்டுக்கும் வந்துட்டா. இந்த மாதிரி என் கூட அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இது நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இது நீடிக்காது. நான் என்னோட சௌமியாவுக்காக ஒரு வீடு வாங்குவேன், அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். அப்புறம் அர்ஜுன் தாஸ்க்கும் பிரீத்திக்கும் என்னோட தகுதி என்னன்றதையும் காட்டுவேன். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த சரக்குல அப்படி என்ன இருக்கு? எனக்கு அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் தெரியுறாங்க. விசித்திரமா இருக்கு. யார்கிட்ட இருந்து நான் விலகி போறேனோ அவங்க நெருங்கி நெருங்கி வராங்க. நான் தினமும் தான் குடிப்பேன் தம்பி, நிஜமாதப்பா, தினமும் குடிப்பேன். நிஜமாவே இவங்க உங்க அப்பா அம்மா மாதிரி தான் தெரியுறாங்க.
பிரீத்தி, அர்ஜுன் தாஸ், பிரீத்தி தானா? எங்கேயும் வந்துட்டீங்களா? இந்த பாருங்கம்மா, இவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இவங்களுக்கு யாரும் புரிய வைக்க கூடாது. இவங்க இங்க இருக்கிறதுல புத்திசாலியானவங்க. அர்ஜுன் இல்ல, மதிப்பிற்குரிய புத்திசாலி திரு அர்ஜுன் தாஸ். மதிப்பிற்குரிய புத்திசாலி திருமதி பிரீத்தி. இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. இப்போ என்கிட்ட இருந்து எதை வாங்கலான்னு வந்தீங்க? வீட்டை விட்டு வந்துட்டேன். ஊரை விட்டு போயிடணுமா? வேற என்ன? தூக்கம் வரலையா? உங்க வீட்டுல உங்க செல்ல மகன் இல்லாம தூக்கம் வரலையா என்ன? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க வந்து தங்கியிருக்கடா? அதுவும் இல்ல, போதும். இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. போதும், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உன்னை இந்த மாதிரி பார்க்க என்னால முடியல. நீ வா, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். என்ன சரி? சாரி சாரி, இப்படியெல்லாம் சத்தமா பேசக்கூடாதுல. சாரி 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 சாரி, இப்படி சத்தம் போடக்கூடாதுல. நீ என்ன பேச? இவங்க ரொம்ப மரியாதையானவங்க, சமுதாயத்துல மரியாதையோட வாழ்றவங்க. இவங்க கிட்டலாம் சத்தம் போட்டு பேச முடியாது. சரி, நீங்க சொல்லுங்க, நீ என்ன சரி பண்ணுவ? நீ என்ன சரி பண்ணுவ? ஓ சாரி, நீங்க நீங்க என்ன சரி பண்ணுவீங்க? நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன். கடைசி தடவையா ஒன்னே ஒன்று சொல்றேன். உன் அம்மாவோட அன்பு, மனைவியோட காதல் ரெண்டுமே உன் எதிரில் இருக்கு. இப்போ இதுதான் கோர்ட், நீ தான் இங்க ஜட்ஜ். இப்போ முடிவு உன் கையில தான் இருக்கு. அன்பு இருந்ததுன்னா இப்பவே எங்க கூட வந்துரு. எனக்கு அன்பு இருக்கு அர்ஜுன் தாஸ், ஆனா அது என் சௌமியா மேல. அவளுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்க எனக்கு சொத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டீங்க. போதும் போதும், வேணாம் வேணாம் வேணாம், போதும். மூணாவது மனுஷன் ஆக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷத்துல உங்க மகனையும் மூணாவது மனுஷன் ஆக்கிட்டீங்க. நீங்க எனக்கு உங்களோட சொத்துல பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க.